நினைப்பு சரியானது அல்ல. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். ஒரு இணை வைக்காதவரை இணை வைத்தவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அவர் நிரந்தர நரகத்துக்குரியவர். இணை வைக்காத நிலையில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் பாவங்களோடு வந்தால் அந்த நபரை அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வின் உள்ளத்தில் இருக்கும். அல்லாஹ் அப்போதுதான் முடிவு செய்வான். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். அது அவனுடைய விஷயம். ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நமக்கு அனைத்து மன்னிப்பும் கிடைத்து விட்டது. எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில நபி தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கம் உங்களுக்கு உறுதியாகிவிட்டது என்று சொன்னானோ அது போன்று நம்மை நாம் நினைத்துக் கொண்டோம். அது போன்று நம்மளை நாம் நினைத்துக் கொண்டு எந்த பாவங்களையும் நாம் செய்கிறோம். பாவங்களை பாவங்களாகவே கருதுவதில்லை. நம்மை பொறுத்தளவுக்கு பாவங்கள்லாம் என்ன? தர்காவுக்கு செல்வது, மௌலிது ஓதுவது, இது போன்ற தாயத்தை அணிவது, இவைகள் தான் பாவம். மற்றபடி பொய் பேசுவதோ, புறம் பேசுவதோ, அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வதோ நம்மை பொறுத்தளவுக்கு பாவமே இல்லை. ஏன்? நாங்கள் தான் இணைவிப்பை வைக்கவில்லையே, நாங்கள் தான் இணைவிப்பு என்ற காரியத்தை விட்டுவிட்டோமே, நாங்கள் தான் மௌலிது ஓடுவதில்லையே, நாங்கள் தான் ராத்தீப் ஓடுவதில்லையே, நாங்கள் தான் இது போன்ற அனாச்சாரங்கள் ஈடுபடுவதில்லையே. ஆகவே எங்களுக்கெல்லாம் இப்போது சர்டிபிகேட் கிடைத்து விட்டது, நாங்கள் எல்லாம் நிரந்தர சொர்க்கவாசிகள் என்று நம்மை நாமே நினைத்துக் கொண்டு அதிகமான பாவங்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஆனால் இதற்கெல்லாம் எச்சரிக்கையாக திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான செய்திகள் இருப்பதை நாம் மறந்துவிட்டோம். மூசா நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். 7வது அத்தியாயத்தினுடைய 156வது வசனம் நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்கிற ஒரு வசனத்தினுடைய வேறொரு வாசகம் தான். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று நாம் ஒரு பிரார்த்தனை செய்வோமே. குர்ஆனில் உள்ள ஒரு வசனம். அல்லாஹும்ம என்பது அல்லாஹ்வின் தூதர் சேர்த்து சொன்னது. குர்ஆனிலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று வரும் ஒரு குர்ஆன் வசனம். அது போன்ற களத்திலே ஒரு வசனம் வருது. வக்துப் லனா ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরা. மூசா நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள், வக்துப் லனா எங்கள் இறைவா ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலும் நலவையும் நாளை மறுமையில் எங்களுக்கு நலவையும் ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்திக்கும் போது அதனை தொடர்ந்து மேலும் பிரார்த்தித்தார், இன்னா ஹுத்னா இலைக், நாங்கள் உன்னையே முன்னோக்கி இருக்கிறோம், நாங்கள் உன்னையே முன்னோக்கி இருக்கிறோம், உன்னை மட்டும்தான் நாங்கள் முன்னோக்குகிறோம், நாங்கள் இணை வைப்பது கிடையாது. ஆகவே